வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்திரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, 8ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன், அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். 8ஆம் பாவம் என்பது ஹவுஸ் ஆஃப் சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிம்போம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பெரிய நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையை புரட்டி போகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய பாவம் 8ஆம் பாவம். அதாவது ஒருவருடைய ஆயுள் ஸ்தானம், ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நோய்களை சொல்லக்கூடிய பாவம், ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கடனை சொல்லக்கூடிய ஒரு பாவம். அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் திடீரென்று வரக்கூடிய தனப்பிராப்தி, அதாவது அந்த தனப்பிராப்தி என்பது லாட்டரி மூலமாக அடிக்கக்கூடிய பணமோ, அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக வரக்கூடிய பணமோ, அல்லது உயில் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களை குறிக்கக்கூடிய பாவம் 8ஆம் பாவம். இப்படி 8ஆம் பாவத்துக்கு பல காரகங்கள் இருக்கு. இப்போ இந்த 8 சந்திரன் நிற்கின்ற பொழுது எப்படி இருக்கும் பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகர் தனது இளமை பருவத்தில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் தனது வாழ்வின் மத்திய பகுதிக்கு மேல் வாழ்வில் முன்னேற்றம் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த ஜாதகருக்கு அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும். அந்த பிரயாணங்கள் என்பது உள்நாட்டுக்குள்ள வேற வேற ஸ்டேட்டுக்கு போறதோ அல்லது வெளிநாட்டுக்கு போறதோ, இந்த மாதிரிப்பட்ட பிரயாணங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அமையும். இந்த ஜாதகர் மனதளவுல பாத்தீங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பார். அதாவது உணர்ச்சி பிழம்பாக அவர் இருப்பார். அவர் பேசும்போது கூட அவருடைய உணர்ச்சிகளை நம்ம எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அந்த ஜாதகரின் உணர்ச்சிகளை. அதே மாதிரி அந்த மைண்டுங்கிறது ஸ்டேபிளா இருக்காது. திடீர்னு சந்தோஷமா இருக்கும், திடீர்னு துக்கமாயிடுவார். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எந்த காரணமுமே இருக்காது. ஸோ அந்த மனதளவுல அவருக்கு ரொம்ப விதமான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஜாதகரின் மனைவி மிகவும் அழகானவராக இருப்பார். அதே மாதிரி இந்த ஜாதகரின் தாயார் மூலமாக இந்த ஜாதகருக்கு தனப்பிராப்திகள் கண்டிப்பாக உண்டு. இந்த ஜாதகரின் தாயாருக்கு உடல் உபாதைகள் இருக்கும். அதனால் ஜாதகர் தனது தாயாரின் பேரில் ஏதாவது ஒரு மருத்துவ காப்பீடு, இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பது நல்லது. இப்போ சந்திரன் நல்ல நிலையில் இருந்து அந்த சந்திர தசா அல்லது சந்திர புத்தி நடக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திடீரென்று ஒரு பெரும் வருவாயை கொடுக்கக்கூடிய நிலைகளை ஒரு சில ஜாதகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதாவது திடீர்னு என்னன்னா ஒரு லாட்டரி பரிசு அடிக்கிறது, அல்லது ஷேர் ட்ரேடிங்ல பண்ணும்போது கூட திடீர்னு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் வருது. அதே மாதிரி ஒரு உயில் மூலமாக வரக்கூடிய சொத்து, அதெல்லாமே வரக்கூடிய தன்மைகளும் இந்த ஜாதகரிடம் கண்டிப்பாக இருக்கு. இந்த ஜாதகர் ரொம்ப திறமையாக பேசக்கூடியவர். எதிராளியுடைய மனது புண்படாத மாதிரி பேசக்கூடிய தன்மை இருக்கும். ஆனாலும் பல சந்தர்ப்பங்களில் உண்மையை மறைத்து பேசக்கூடிய குணமும் இந்த ஜாதகரிடம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாதகருக்கு அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகர் ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் மைண்ட் செட் இருக்கும். அதாவது ஆராய்ச்சி பண்ணுவதில் வல்லவராக இருப்பார். எந்த ஒரு விஷயம்னாலும் அதை ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணி என்ன விஷயங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுப்பார் இந்த ஜாதகர். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு நீர்நிலைகள் மேல ஒரு அலாதி பிரியம் இருக்கும். நீர்நிலைகளை பார்த்தாச்சுன்னா சந்தோஷப்பட்டுருவார். இவருக்கு நீரின் மூலமாக பிரச்சனைகள் இருப்பதால் இந்த ஜாதகர் நீர்நிலைகளுக்கு செல்லும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எனது கனிவான ஒரு வேண்டுகோள். மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கிற மாதிரி அடிக்கடி அவருடைய உடல்ல சிறு சிறு பிரச்சனைகள், நோய்கள் போகும். அது பெரிய அளவுல இருக்காது. என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பாத்தீங்கன்னா வீசிங், சைனஸ், லங் இன்ஃபெக்ஷன்ஸ், அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு நீரின் மூலமாக பரவக்கூடிய தொற்று நோய்கள் அடிக்கடி வரும். அதனால இந்த ஜாதகர் நீர் அருந்துவது பார்த்து குடிப்பது நல்லது. வெந்நீர் போட்டு குடிக்கிறதே ரொம்ப உத்தமமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த 8 சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகர் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகர் தனது மனதில் வரக்கூடிய அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸை அவர் சரியாக ஹேண்டில் செய்யக்கூடிய ஒரு பக்குவம் பெற்றிருப்பார். மேலும் பிறரின் உணர்ச்சிகளை புரிந்து அவர்களுக்கு அட்வைஸ் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகளையும் பெறுகிறார் இந்த ஜாதகர். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.